பணப்பிரச்சினை உன்னை அழுத்திக் கொண்டு இருக்கிறதா? இன்று தேவன் உனக்காக 5 தீர்வுகளை தருகிறார். உன் வாழ்க்கையில் பணப்பிரச்சினைகள் அதிகமாகி எந்த வழியும் தெரியாமல் குழம்பி நிற்கிறாயா? உன் உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் தேவைகள் அதிகமாகி மனதில் பயமும் பதற்றமும் இருக்கிறதா? இதோ தேவன் உனக்காக தரும் ஆறுதலான வார்த்தை, நான் உன்னை விட்டுவிடமாட்டேன், உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். இந்த நம்பிக்கையோடு உன் பணப்பிரச்சினைக்கு தேவன் தரும் 5 தீர்வுகளை பார்க்கலாம். 1. தேவனை முதலில் வைத்துக்கொள். பணத்தை குறித்து கவலைப்படுவதற்கு முன் தேவனை உன் வாழ்க்கையின் முதல் இடத்தில் வைக்க வேண்டும். தேவன் சொல்கிறார், முதலில் என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேவனை முதலில் தேடும்போது அவர் உன் வாழ்க்கையில் ஒழுங்கையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவார். பணம் என்பது முக்கியம்தான், ஆனால் அது தேவனின் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி மட்டுமே. தேவனை முன்னிலைப்படுத்தும் வாழ்க்கை தேவைகளை தானாகவே சரிசெய்யும். 2. உழைப்பை தேவன் ஆசீர்வதிப்பார். நீ உழைக்கிறாய், ஆனால் பலன் தெரியவில்லையா? கவலைப்படாதே, தேவன் உன் உழைப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் கைகளின் உழைப்பை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துள்ளார். நீ நேர்மையுடன் விசுவாசத்துடன் உழைத்தால் தேவன் அதை பலப்படுத்துவார். சில நேரங்களில் நம்மால் செய்யப்படும் சிறிய முயற்சிகள் கூட தேவனுடைய கையில் பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதனால் உழைப்பை நிறுத்தாதே, உன் முயற்சிக்கு தேவன் சரியான நேரத்தில் பலன் தருவார். 3. புத்திசாலித்தனமான தீர்மானங்கள் எடு. பணப்பிரச்சினைகளுக்கு முக்கிய காரணம் தவறான முடிவுகளும் இருக்கலாம். தேவன் உனக்கு அறிவையும் ஞானத்தையும் தர தயாராக இருக்கிறார். ஞானம் வேண்டுமென்றால் கேள், நான் தருவேன் என்று அவர் சொல்கிறார். செலவுகளை கட்டுப்படுத்துவது, தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது, சேமிப்பை வளர்ப்பது, இவை தேவன் தரும் ஞானத்தின் பகுதிகள். நீ தேவனிடம் கேட்டு அவருடைய வழியில் நடந்தால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். புத்திசாலித்தனமான முடிவுகள் உன் பொருளாதார நிலையை மெதுவாகவும் உறுதியாகவும் உயர்த்தும். 4. கொடுப்பதை கற்றுக்கொள். இது பலருக்கு கடினமாக தோன்றலாம், என்னிடம் இருக்காத போது நான் எப்படி கொடுப்பேன்? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் விதி வேறுபட்டது. நீ கொடுக்கும்போது தேவன் உனக்கு திரும்பவும் அதிகமாக அளிப்பார். நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது தேவனின் நியாயம். கொடுப்பது என்பது பணம் மட்டுமல்ல, அது மனப்பான்மை. உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவுவது, தேவாலயத்தில் கொடுப்பது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது, இவை உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை திறக்கும். கொடுக்கும் இதயம் கொண்டவர்களை தேவன் ஒருபோதும் வெறுமையாக விடமாட்டார். 5. நம்பிக்கையை இழக்காதே. சில நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சரியாகச் செய்தாலும் உடனடி மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். அப்போது மனம் தளரக்கூடும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், தேவன் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தவறமாட்டார். அவர் நேரம் சரியானது. நீ இப்போது சந்திக்கும் சிரமம் ஒரு காலகட்டம் மட்டுமே, அது நிரந்தரம் அல்ல. தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார், even when you cannot see it. அதனால் நம்பிக்கையை பிடித்து வைத்துக்கொள். என் தேவன் என் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இரு. முடிவு. உன் பணப்பிரச்சினை பெரியதாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதைவிட பெரியவர். நீ தேவனை முதலில் வைக்கும்போது, உழைப்பில் நிலைத்திருக்கும்போது, ஞானத்தோடு முடிவெடுக்கும்போது, கொடுக்கும் மனப்பான்மையுடன் இருக்கும்போது, நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் உன் வாழ்க்கை மாற்றமடையும். இன்று முதல் ஒரு புதிய ஆரம்பம் ஆகட்டும். தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். நம்பிக்கையுடன் முன்னேறு, உன் ஆசீர்வாதம் வருகை தருகிறது. இந்த வார்த்தை உனக்காக என்றால் ஆமேன் என்று காமெண்ட் பண்ணு. உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் ஆசீர்வதிக்கச் செய்.